ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனல்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான பல வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காசியோட வரலாறு. அதாவது லாஸ்ட் டைம் நம்ம காசியில நடக்கிற பல மர்மமான விஷயங்கள் அண்ட் அதுக்கான ஸ்டோரிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது காசியோட ஹிஸ்டரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமானுடைய மனைவியான சதிதேவியோட இறப்புக்கு பின்னாடி விஷ்ணு பகவான் அவங்களோட உடலை அவங்களுடைய சக்கராயுதத்தை வச்சு பல பாகங்களா பிரிச்சிருக்காரு. இப்போ அவங்களுடைய கணவரான நம்ம சிவபெருமான் அவங்க உடல் பாகங்களை ஒண்ணு சேர்த்து எரிக்கிறதுக்காக நம்ம மயான பூமியான காசிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட காதுல ஒரு தாரக மந்திரத்தை உபதேசம் செய்யும் போதுதான் அவங்க காதை கவனிச்சாங்க. சதியோட காதுல அவங்க குண்டலங்கள் இல்ல அப்படின்றத. இந்த நேரத்துல நம்ம விஷ்ணு பகவான் இந்த தப்பை சரி செய்யறதுக்காக தியானம் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய சக்கராயத்தை வச்சே அங்க ஒரு தீர்த்த கிணறை உருவாக்கி இருக்காரு. இப்போ நம்ம சிவபெருமான் போயிட்டு சதியோட குண்டலங்களை கேட்டிருக்காங்க. அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம விஷ்ணு பகவான் அங்க இருந்து தீர்த்த கிணறை காட்டியிருக்காரு. அப்போ நம்ம சிவபெருமான் போய் எட்டி பார்க்கும் பொழுது அவருடைய குண்டலமும் அந்த கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ சதியோட குண்டலமும் சிவபெருமானுடைய குண்டலமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அங்க ஒரு சுயம்புலிங்கம் உருவாகி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு பகவான் கடுமையான தியானத்தை மேற்கொண்டு நம்ம சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு வரம் ஒண்ணு வாங்கியிருக்காரு. அது என்னன்னா, அந்த சுயம்புலிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு உயிர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கை ஆற்றை காசியில விழ செய்யணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்காரு. இந்த வரத்தை பூர்த்தி செய்யற விதமா தான் சிவபெருமான் நம்ம காசில அருளிச்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்தி தரதா எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கங்கை நீரும் இந்த பூமியில விழுறதுக்கு காரணமா இருந்தது பகீரதன் அப்படின்ற ஒரு ராஜா தான். அவரும் கடுமையான தியானம் மேற்கொண்டு நம்ம சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தாரு. அது என்னன்னா, அவருடைய புனிதமான கங்கை ஆறானது இந்த பூமியில விழணும் அப்படின்றத அவரோட வேண்டுகோளா இருந்துச்சு. அதே மாதிரி கங்கை நீரும் இந்த பூலோகத்துக்கு எல்லா ஜீவராசிகளுடைய பாவங்களையும் நீக்கிட்டு இருக்கு. காசியில திருமாலுக்கு முன்னாடி விஸ்வரூபமா காட்சி அளிச்சு வரங்களை கொடுத்ததுனாலதான் காசில இருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம இப்பொழுதும் காசி விஸ்வநாத பெருமாள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் நம்ம சிவன் பார்வதி அவங்கள திருமணத்துக்கு பிறகு நம்ம பார்வதியுடைய அம்மா சிவனை பத்தி ரொம்ப தவறா பேசியிருக்காங்க. இந்த விஷயம் பார்வதிக்கும் சரி சிவனுக்கும் சரி இரண்டு பேருக்குமே பிடிக்கவே கிடையாது. இப்போ நம்ம சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு அவருடைய கபாலங்களை பயன்படுத்தி அந்த வீட்டின் தூய்மைத்தனத்தை அழிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பூததரங்களை வீட்டுக்குள்ள அனுமதி செஞ்சு எல்லாரையும் கோவப்படுத்தி அந்த வீட்டுடைய தூய்மையை அவர் அழிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பார்வதிக்கு கோபம் ஜாஸ்தியாகி என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியாது, என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கைலாயத்திலயும் போய் இருக்க முடியல. ஏன்னா அப்போ கைலாயத்துல அதிகமான குளிர் இருந்ததுனால அவங்க தேர்வு செஞ்ச இடம் தான் இந்த காசி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிவபெருமான் வடிவமைக்க பிரம்மாவும் விஷ்ணு கர்மாவும் சேர்ந்து அமைச்ச இடம் தான் இந்த காசி. இந்த தெய்வீகமான இடத்துல இவ்வளவு அழகான இடத்துல நம்ம சிவனும் பார்வதி 3 யுகங்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் இப்படி சொல்லப்பட இன்னும் ஒரு சில புராணங்கள்ல இதே கதை வேற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சதியோடைய இறப்புக்கு பின்னாடி சிவபெருமான் ஒரு துறவியா உலகம் எல்லாம் சுத்திட்டு இருந்திருக்காங்களாம். அப்ப சதியோடைய மறுபிறவியான நம்ம பார்வதி தேவியார் சிவன் மேல காதல் கொண்டு அவங்களே கல்யாணமும் செஞ்சிடுறாங்க. இவங்களோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது நம்ம பிரம்மதேவர் தான். பிரம்மதேவருக்கு நம்ம சிவபெருமான் அவருடைய 4 தலைகள், அதாவது 4 திசையிலும் தட்சணை தராங்க. இருந்தாலும் பேராசையும் ஆணவமும் கொண்ட நம்ம பிரம்மதேவர் அவருடைய 5வது தலைக்கும் தட்சணை கேட்டிருக்காரு. இப்போ நம்ம பிரம்மருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக நம்ம சிவபெருமான் அவருடைய 5வது தலையை வெட்டி தனியா எடுத்துடுறாரு. இதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் ஏற்பட்டுருது. இந்த தோஷத்தினால அவர் செஞ்ச அந்த தப்புனால பிரம்மருடைய 5வது தலை நிரந்தரமா அவருடைய கையிலே தங்கிடுச்சு. இப்போ சிவபெருமான் ஒரு பிக்ஷாடனா போக வேண்டிய சூழ்நிலை. அவர் எவ்வளவுதான் சாப்பாடு எடுத்தாலும், அதாவது எவ்வளவுதான் பிச்சை எடுத்தாலும் கூட பிரம்மருடைய கபாலத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரோட ஒரு புழு இருந்துச்சு. அந்த புழுவை மொத்த சாப்பாடையும் சாப்பிடுதான். அதனால நம்ம சிவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அன்னபூரணியா அவதாரம் எடுக்கிறாங்க நம்ம பார்வதி தேவியார். அப்போ நம்ம சிவபெருமானும் போயிட்டு அன்னபூரணி கிட்ட
பிக்ஷை கேட்டிருக்காங்க. அன்னபூரணி எல்லாருக்குமே சாப்பாடு குடுத்திருக்காங்க. காசில பசியோட இருந்து எல்லாருக்குமே சாப்பாடு குடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் போய் சாப்பாடு கேட்கவும், நம்ம அன்னபூரணி அதாவது நம்ம பார்வதியார் அவங்களும் சாப்பாடு போட்டிருக்காங்க. ஒரு சில பருக்கு மட்டும் கீழ சிந்தி இருக்கு. இப்போ கீழ விழுந்த அந்த பருக்க சாப்பிடுறதுக்காக பிரம்ம கபாலத்துல இருந்த அந்த புழுவும் கீழ விழுந்து அத சாப்பிட்டுருக்கு. அப்போ நம்ம சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கி, அவரும் மீண்டும் அவருடைய சாதாரணமான வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. இன்னும் பார்வதி தேவியார் கிட்ட நம்ம சிவபெருமான் போய் பிக்ஷை கேட்ட இந்த கதை வந்து பல வரலாறுகள்ல வேற மாதிரி கூறப்படுது. அதாவது ஒரு நாள் நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம சிவபெருமான் சொல்லியிருக்காங்க இந்த உலகமே மாயையால் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம பார்வதி தேவியார் சொல்லியிருக்காங்க கிடையாது, இந்த உலகம் பொருளால் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. இப்படி வாக்குவாதம் போன நேரத்துல நம்ம பார்வதி தேவியார் இந்த சிவபெருமானுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. அதாவது சிவபெருமானுக்கு தெரியப்படுத்தணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்றதுக்கு உணவுன்ற ஒரு பொருள் சக்தி ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த அவர் வந்து பிக்ஷை கேட்டது, அன்னபூர்ணியா இவங்க வந்து சாப்பாடு கொடுத்தது, இந்த கதை எல்லாம் அப்படின்ட்டு ஒரு சில புராண புத்தகங்கள் சொல்லுது. இப்ப சிவபெருமான் விஸ்வநாதரா அருளிச்சு நம்ம பார்வதி தேவியார் வந்து விசாலாட்சியாகவும் அன்னபூர்ணியாகவும் உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் பாவிக்கிற ஒரு இடம் தான் நம்ம காசி. இந்த இடத்துல வந்து ஜீவராசிகள் வந்தாலோ இல்ல வந்து வயதானவர்கள் வந்து இந்த இடத்துல இறந்து போனார்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறதா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு புனித ஸ்தலமான காசில நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ, நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ, அதை விட அதிகமா சிவபெருமானுக்கு இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடமா காசி. அவர் வந்து ரொம்ப காதலிச்சு, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் ரொம்ப அனுபவிச்சு வாழ்ந்த ஒரு இடம் தான் காசியாம். அந்த அளவுக்கு காசி மேல நம்ம சிவபெருமானுக்கு அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் இருந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அவர் ரொம்ப ஆசை வச்சு காசில இருந்தே அவர் வெளியேறணும் அப்படின்ற ஒரு சம்பவம், ஒரு விஷயமும் ஏற்பட்டுச்சு. அதாவது நம்ம பிரம்மரை நோக்கி திவோதாசன் அப்படின்ற ஒரு முனிவர் கடுமையான தியானம் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய தியானத்தை பார்த்து நம்ம பிரம்மரும் அவருக்கு ஒரு சில வரங்களை கொடுக்கணும் அப்படின்னு வந்து காசியுடைய ராஜாவா திவோதாசன் அப்படின்ற ஒருத்தரை நியமிச்சிடுறாரு. இப்போ திவோதாசன்றவர் காசிக்கே ராஜா ஆயிட்டாரு. இப்ப அவரு அந்த அந்த காசியை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ராஜான நம்ம முனிவர் திவோதா இன்னொரு வரம் ஒண்ணு கேக்குறாரு. அது என்னன்னா சிவபெருமான் காசியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அவர் ஒரு வரம் கேக்குறாரு. ஏன்பா உனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சிவபெருமான் இங்க இருந்தா என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எப்பயுமே சிவபெருமான சுத்தியே தான் மக்கள் இருப்பாங்க, எனக்கு வந்து எந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்காது, நான் வந்து ஒரு அரசரா இருந்தும் அதற்கு வந்து எந்த விதமான ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லாமயே போயிடும். அதனால எனக்கு வந்து சிவபெருமான் காசுல இருந்து வெளியில போயிடணும் அப்படின்றத ஒரு வரமா கேட்கிறாரு. இப்போ பிரம்மதேவர் கிட்ட ஒருத்தர் வரமா கேட்டதுக்கு அப்புறம் அதை கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம பிரம்மரும் திவோதாசனுக்கு இந்த வரத்தை கொடுத்துடுறாரு. இப்போ பிரம்மர் வந்து வரம் கொடுத்த இந்த காரணத்துக்காக சிவபெருமானும் காசியை விட்டு வெளியேறிடுறாரு. வெளியேறி மந்தாக மலை அப்படின்ற ஒரு இடத்துல போய் வசிக்கிறாரு. ஆனா சிவபெருமானுக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து காசி மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் காசி தான். சிவனும் பார்வதியும் பல அவதாரங்கள்ல 3 யுகம் கழிச்ச இடம் காசி. சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு திரும்பவும் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவர் மனசுக்குள்ள வருது. இப்போ திவோதாசன் கிட்ட காசிக்குள்ள சிவபெருமான் வர்றதுக்காக அனுமதி கேட்டு நிறைய தேவர்களை அனுப்புனாரு. முதல்ல வந்து 64 தேவலோக பெண்களை வந்து திவோதாசன் கிட்ட தூது அனுப்புனாங்க. ஆனா அவங்க தூது போகாம காசியுடைய அழகுல மயங்கி காசிலேயே தங்கிட்டாங்க. அவங்க வந்து விஷயத்தையும் சொல்லல. அதுக்கப்புறம் சூரிய பகவானையே தூது அனுப்புனாரு திவோதாசன் கிட்ட போய் கேக்குறதுக்காக. ஆனா சூரிய பகவானும் காசி நகரம் ரொம்ப அழகா இருந்ததுனால அங்கேயே தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரம்மரையும் அவரு தூது அனுப்புனாரு. இந்த மாதிரி போயிட்டு அனுமதி கேட்டுட்டு வர்றதுக்காக. ஆனா பிரம்மரும் காசி ரொம்ப புடிச்சு போய் அங்கேயே தங்கிட்டாங்க. இது மாதிரி தூது போன எல்லாருமே
காசியோட அழகுல மயங்கி அங்கேயே தங்கிட்டாங்க. இப்போ வந்து தூது போறதுக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாரு. அது மட்டும் இல்லாம நம்ம திவோதாசனுக்கும் தெரியும் காசிக்காக தூது விடுறாரு நம்ம சிவபெருமான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவருடைய தூதை அவர் கொஞ்சம் கூட மதிக்கவே கிடையாது. இப்போ அவர் வந்து ஒரு யோசனை அவருக்குள்ள வருது. அதாவது அவருடைய முதல் மகனான நிகும்பன், அதாவது விநாயகரை தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு யோசனை வருது. இப்போ இவரோட யோசனைப்படியே விநாயகரும் காசில இருந்த ஒரு துறவியுடைய கனவுல போயிட்டு நிகம்பனுக்காக ஒரு கோவில் ஒண்ணு கட்டுங்க, ஒரு பெரிய ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் நம்ம ராஜாவான திவோதாசனுக்கு தெரிஞ்சு அவரே அந்த கோவில் கட்டுற பணியில ஈடுபட்டு நிகும்பன் அதாவது விநாயகருக்காக ஒரு பெரிய கோவில் ஆலயம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இப்போ நிகும்பன் அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமா நிறைய வரங்களையும் நிறைய ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம திவோதாசனுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதாம். அதனால திவோதாசனுடைய மனைவியும் நிகுமனை நோக்கி பல தியானம், பல வரங்கள கேட்டிருக்காங்க. ஆனாலும் நம்ம திவோதாசனுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் குடுக்கவே இல்ல நம்ம நிகும்பன். இந்த கோவத்துல எல்லாருக்கும் வரம் குடுக்கிற நிகும்பன் ஏன் என் மனைவிக்கு மட்டும் வரம் குடுக்கல? அப்படின்ற இந்த கோவத்துல போயிட்டு நிகும்பனுடைய ஆலயம், அதாவது விநாயகருடைய அந்த கோவில வந்து இடிச்சிடுறாரு. இப்போ என்ன ஆகும்? நம்ம விநாயகருக்கும், திவோதாசனுக்கும் ஒரு மாதிரி சண்டையாகும். இப்போ நம்ம நிகும்பன் வந்துட்டு திவோதாசனுக்கு சாபம் குடுப்பாருல்ல. சோ அதனால நம்ம காசி திரும்ப நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்ற ஒரு யோசனையில தான் நம்ம சிவபெருமான் வந்து நிகும்பனை அனுப்பியிருக்காரு. அவரு நினைச்ச மாதிரியேவும் நம்ம நிகும்பன் அதாவது விநாயகரும் திவோதாசனுக்கு ஒரு சாபம் குடுத்துடுறாரு. அது என்ன அப்படின்னா இவ்ளோ அழகா சொர்க்கம் மாதிரி இருக்க உன் காசி ஜீவராசிகளே இல்லாம அதாவது குடிமக்களே இல்லாம நரகம் போல மாறிடணும். இங்க இறந்து போற எந்த மனிதர்களுக்கும் மோட்சம் கிடைக்காம ஆவியா சுத்தணும். அப்போ நீயும் அந்த இதெல்லாம் பார்த்து நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றத ஒரு சாபமாவே கொடுத்துடுறாரு. இப்போ நிகும்பனுடைய சாபத்தை ஏத்த மாதிரியும் சொர்க்க பூமியா இருந்த நம்ம காசி நரகமா மாறிடுச்சு. அங்க இருந்து போனவங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்காம ஆவியா சுத்த ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆவிகள் இருக்கிற இடத்துல குடிமக்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதனால குடிமக்கள் அற்ற ஒரு நாடா மாறிடுச்சு நம்ம காசி. இப்போ அது ரொம்ப நரகம் மாதிரி காட்சியளிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய காசி நகரம். இந்த நேரத்துல நம்ம திவோதாசனும் இறந்து ஆவியா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் மோட்சம் கிடைக்கல. இப்போ ஜீவராசிகளுக்கு மோட்சமே கிடைக்காத போதுதான் நம்ம சிவனுடைய அருமை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது சிவன் இருந்தவரை எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சு சொர்க்கமா இருந்தாங்க. இப்போ நம்ம செஞ்ச தப்பால இந்த மாதிரி நரகமா மாறிடுச்சு நம்ம காசி அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. இதுக்கப்புறம் அன்னபூர்ணி அப்படின்ற நம்ம பார்வதி அவங்க கிட்ட வந்துட்டு போயிட்டு வரம் கேக்குறாங்க. அவங்க மூலமா திரும்பவும் சிவனை வந்துட்டு காசிக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு நம்ம திவோதாசன். இதேபடி நம்ம இந்த நேரத்துல வந்து சிவனுக்கும் ரொம்ப வெறுத்துருச்சு. என்னால வந்து திரும்ப காசிக்கு வர முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்து சிவனுக்கு வந்துருச்சு. ஆனா அப்போ திரும்பவும் அன்னபூர்ணியார் மூலமா நம்ம திவோதாசன் வந்து பல முயற்சிகளுக்கு பின்னாடி சிவனை திரும்பவும் நம்ம காசிக்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. எப்போ சிவன் திரும்ப காசிக்கு வந்தாரோ அப்பயே அங்க இருந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கிடைச்சு நரகமா இருந்த நம்ம காசி திரும்பவும் சொர்க்க பூமியா மாறி எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சு எல்லாரும் செழிப்பா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் நினைக்கலாம்ல அதாவது சிவன் பெருமான் தான் ஏற்கனவே சொன்னாரே இந்த உலகமே மாயால் நிறைஞ்சது அப்படின்னு. அப்புறம் ஏன் காசி மேல அவருக்கு இவ்வளவு பாசம் இவ்வளவு அன்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணலாம். அதாவது அவருக்கு காசி மேல இருக்கிறது வந்து ஒரு அன்போ தீராத காதலோ அந்த மாதிரி கிடையாது. இவருக்கு வந்து எதுக்கு காசி அவ்வளவு பிடிக்குதுன்னா அது வந்து அவருடைய கடமை. அதாவது விஷ்ணு பகவான் கேட்ட வரம் என்னன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே மோட்சம் தரணும் அப்படின்றதுதான் விஷ்ணு பகவான் கேட்ட ஒரு வரம். இப்போ சிவபெருமான் அங்க இல்ல அப்படின்னா அவனால அங்க இருக்கிற ஜீவராசிகளுக்கு மோட்சம் தர முடியாது. இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைச்சாதான் அவங்களுடைய வரம் வந்து பூர்த்தி ஆகும். இது அவருடைய கடமை. இந்த காரணத்தினாலதான் சிவபெருமானுக்கு காசி நகரத்தை இவ்ளோ பிடிச்சிருக்கு. ஸோ இதோட காசியோட ஹிஸ்டரி வந்து முடியுது. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ அண்டில் தட் டாடா பை பை.